இன்னைக்கு சில வாக்குறுதிகளை படிப்போமா? முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். இரண்டாவது, மதிப்புமிகு மகளிர் திட்டம். இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அடுத்து, அண்ணன் சீர்திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் இந்த அண்ணன் சீராக அளிக்கப்படும். அடுத்து, காமராஜர் கல்வி உறுதி திட்டம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பதை இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடுத்து, வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட